நண்பர்களே, இந்த நேரத்தில் அரபிக்கடலில் இருந்து ஒரு மிகப்பெரிய செய்தி வெளிவந்துள்ளது. இந்த செய்தி வாஷிங்டனில் இருந்து பெய்ஜிங் வரை உள்ள மூலோபாய வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை உருவாக்கியுள்ளது. யாரும் எதிர்பார்க்காத ஒரு நகர்வை இந்தியா திடீரென செய்துள்ளது. கொச்சி கடற்படை கட்டளையகத்திலிருந்து நள்ளிரவு நேரத்தில் இந்திய கடற்படையின் பல போர்க்கப்பல்கள் ஒரே நேரத்தில் அரபிக்கடலை நோக்கி அனுப்பப்பட்டுள்ளன. அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் கூறுவது என்னவென்றால், இது ஒரு சாதாரண கடற்படை இயக்கம் அல்ல, மாறாக இது மிகவும் தீவிரமாக யோசித்து திட்டமிடப்பட்ட ஒரு மூலோபாய தளமாற்றமாகும். இந்த செய்தி வெளிவந்த உடனேயே சர்வதேச பாதுகாப்பு அமைப்புகளின் ரேடார்கள் உடனடியாக செயல்படத் தொடங்கின. காரணம் தெளிவானது. ஏனெனில் இதே நேரத்தில் ஓமன் வளைகுடா பகுதியில் அமெரிக்காவின் 5வது கடற்படை ஏற்கனவே தனது போர்க்கப்பல்களுடன் கண்காணிப்பு நடவடிக்கையை அதிகரித்திருந்தது. அமெரிக்கா கூறுவது தாங்கள் ஈரானின் கடல் நடவடிக்கைகளை கண்காணித்து வருகிறோம் என்பதாகும். ஆனால் இந்த முழு சமன்பாட்டிற்குள் இந்தியா தனது தனிப்பட்ட மற்றும் தெளிவான மூலோபாய நகர்வை மேற்கொண்டு விட்டது. இந்திய கடற்படையின் கப்பல்கள் வெறும் ரோந்து பணிக்காக மட்டுமே நகரவில்லை, அவை ஒரு சிறப்பு பணிக்காக முன்னேறுகின்றன. அந்த பணியின் மையப்புள்ளி ஈரானின் சாபஹார் துறைமுகம். இந்திய போர்க்கப்பல்கள் அரபிக்கடலின் மையப்பகுதியில் சென்றடைந்தவுடன் அங்கே இயங்கிக் கொண்டிருந்த வணிக கப்பல்களை சுற்றி பாதுகாப்பு வளையம் அமைக்க தொடங்கின. இதுவே இந்தியாவின் வணிக சரக்குகள் சாபஹார் துறைமுகத்தை அடையும் முக்கியமான கடல் பாதை. இந்தியாவின் இந்த நடவடிக்கை ஒரு வெளிப்பட்ட மற்றும் தெளிவான செய்தியை உலகத்திற்கு அளிக்கிறது. அந்த செய்தி என்னவென்றால், இந்த கடல்சார் வர்த்தக வழித்தடம் எந்த விலைக்கும் மூடப்பட அனுமதிக்கப்படாது என்பதே. புதுடெல்லி இந்த வழித்தடத்தை தனது நீண்டகால நலன்களின் ஒரு அத்தியாவசிய அங்கமாக பார்க்கிறது. இந்த நிகழ்வு அமெரிக்காவின் திட்டங்களுக்கு நேரடி சவாலாக மாறியுள்ளது. ஈரானை அதிகபட்ச அழுத்தத்தின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்ற வாஷிங்டனின் முயற்சியில் சாபஹாரை கட்டுப்படுத்துவது ஒரு முக்கியமான பகுதியாக கருதப்பட்டது. அமெரிக்க போர்க்கப்பல்கள் தொடர்ந்து அந்த பகுதியில் தங்கள் இருப்பை அதிகரித்து அங்குள்ள ஒவ்வொரு கப்பலின் இயக்கத்தையும் கண்காணித்து வந்தன. ஆனால் இந்தியா தனது போர்க்கப்பல்களை அங்கே தளமாற்றம் செய்ததும் நிலைமை முழுமையாக மாறிவிட்டது. சாபஹார் நோக்கி செல்லும் பல வணிக கப்பல்களுக்கு இந்திய கடற்படை நேரடியாக பாதுகாப்பு வழங்க தொடங்கியுள்ளது. இதன் அர்த்தம் மிகவும் தெளிவு. அந்த கடல் வழியின் பாதுகாப்பு பொறுப்பை இந்தியா தானாகவே ஏற்றுக்கொண்டுள்ளது. இதுவே காரணமாக வாஷிங்டனில் உள்ள மூலோபாய ஆலோசகர்களிடையே கவலை அதிகரித்துள்ளது. அமெரிக்க பாதுகாப்பு துறைக்கு உட்பட்ட வட்டாரங்களின்படி இந்த நடவடிக்கைக்கு பிறகு பென்டகனில் அவசர மதிப்பாய்வு கூட்டம் நடத்தப்பட்டது. ஏனெனில் இப்போது இந்த விஷயம் ஈரானை மட்டும் சார்ந்ததல்ல, இந்தியா நேரடியாக இதில் ஒரு முக்கிய ஆட்டக்காரராக மாறியுள்ளது. இந்த மாற்றம் அமெரிக்காவிற்கு மிகவும் நுணுக்கமானதாக உள்ளது. இந்தியா அவர்களின் முக்கியமான மூலோபாய கூட்டாளிகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. ஆனால் சாபஹார் தொடர்பான விஷயத்தில் இரு நாடுகளின் நலன்களும் வேறுபட்ட பாதையில் செல்கின்றன. இதற்கிடையில் இன்னொரு பெரிய செய்தி வெளிவந்துள்ளது. இது இந்த முழு நெருக்கடியை இன்னும் ஆபத்தானதாக மாற்றியுள்ளது. சர்வதேச கடல்சார் கண்காணிப்பு அமைப்புகள் ஓமன் வளைகுடா அருகே ஒரு விசேஷமான கப்பலை கண்காணித்துள்ளன. அந்த கப்பல் இந்திய பாதுகாப்பு அமைப்புகளின் கவனத்தை உடனடியாக ஈர்த்துள்ளது. அது சீனாவின் அதிநவீன கண்காணிப்பு கப்பல் என்று கூறப்படுகிறது. இத்தகைய கப்பல்கள் பொதுவாக நீண்ட தூர ஏவுகணை கண்காணிப்பு, மின்னணு உளவு சேகரிப்பு, ரேடார் பகுப்பாய்வு, தொடர்பு ஒட்டுக்கேட்பு போன்ற பணிகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றன. கடந்த சில ஆண்டுகளில் இந்த கப்பல் இந்திய பெருங்கடலில் பலமுறை காணப்பட்டுள்ளது. ஆனால் இந்த முறை அதன் தோற்றம் மிகவும் முக்கியமான தருணத்தில் பதிவாகியுள்ளது. இந்தியாவுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான கடல்சார் பதற்றம் அதிகரித்து வரும் நேரத்தில்தான் அது அங்கு தோன்றியுள்ளது. அதனால் புது டெல்லியில் இது ஒரு சாதாரண நிகழ்வாக பார்க்கப்படவில்லை, மாறாக இது மிக தீவிரமான ஒரு சிக்னலாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. மூலோபாய நிபுணர்கள் கூறுவதாவது, சீனா இந்த முழு நெருக்கடியையும் மிகவும் நெருக்கமாக கவனித்து வருகிறது. இந்தியா மற்றும் அமெரிக்காவுக்கிடையே கடலில் பதற்றம் அதிகரித்தால் அந்த நிலையை தன் நலன்களுக்கு எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை அது ஆராய்கிறது. இதன் காரணமாக இந்திய கடற்படை தனது எச்சரிக்கை நிலையை மேலும் அதிகரித்துள்ளது. அரபிக்கடலில் இருக்கும் பல போர்க்கப்பல்கள் உயர் எச்சரிக்கையில் வைக்கப்பட்டுள்ளன. கடற்படையின் கடல்சார் ரோந்து விமானங்கள் தொடர்ந்து அந்த பகுதியை கண்காணித்து வருகின்றன. கொச்சி மற்றும் கார்வார் கடற்படை தளங்களிலிருந்து புறப்படும் நீண்ட தூர கடல் கண்காணிப்பு விமானங்கள் பல மணி நேரம் வானிலிருந்து ஒவ்வொரு கப்பலின் இயக்கத்தையும் பதிவு செய்து வருகின்றன. கடற்படை வட்டாரங்கள் கூறுவதாவது, இந்தியா எந்த சூழ்நிலைக்கும் தயாராக உள்ளது. தேவைப்பட்டால் கூடுதல் கப்பல்களும் கூடுதல் விமானங்களும் அந்த பகுதியில் உடனடியாக அனுப்பப்படலாம். இதன் காரணமாக சர்வதேச ஊடகங்களில் ஒரு புதிய விவாதம் தொடங்கியுள்ளது. அரபிக்கடல் இப்போது ஒரு பெரிய மூலோபாய மோதலின் மையமாக மாறுகிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஆனால் இந்த முழு நெருக்கடியின் வேரை புரிந்து கொள்வதும் அவசியம். சாபஹார் துறைமுகம் பல ஆண்டுகளாக இந்தியாவின் மூலோபாய கொள்கையின் முக்கியமான அங்கமாக இருந்து வருகிறது.
இதே துறைமுகம் வழியாக இந்தியா பாகிஸ்தானை புறக்கணித்து நேரடியாக ஆப்கானிஸ்தான் மற்றும் மத்திய ஆசியாவுடன் வர்த்தக மற்றும் மூலோபாய இணைப்பை உருவாக்கியது. இந்த திட்டத்தில் இந்தியா மிகப்பெரிய முதலீடு செய்துள்ளது. மேலும் இந்த துறைமுகத்தை சர்வதேச வடக்கு தெற்கு போக்குவரத்து வழித்தடத்துடன் இணைக்கும் திட்டமும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அதனால் சாபஹார் துறைமுகத்தை சுற்றியுள்ள எந்த பதற்றமும் இந்தியாவின் பொருளாதார மற்றும் பாதுகாப்பு திட்டங்களை நேரடியாக தாக்கும். அமெரிக்காவின் முயற்சி ஈரானுக்கு அழுத்தம் கொடுத்து அதை சர்வதேச வர்த்தக அமைப்பிலிருந்து தனிமைப்படுத்துவதாகும். ஆனால் இந்தியா இந்த துறைமுகத்தை தனது பிராந்திய இணைப்பு வலையமைப்புக்கான முக்கிய நுழைவாயிலாக பார்க்கிறது. இதுவே இப்போது கடலில் காணப்படும் பதட்டத்தின் உண்மையான காரணம். வட்டாரங்களின் தகவலின்படி புது டெல்லி மற்றும் தெஹ்ரான் இடையே கடந்த சில நாட்களில் பல சுற்று பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுள்ளன. இந்த பேச்சுவார்த்தைகளில் கடல்சார் பாதுகாப்பு, வணிக கப்பல்களின் பாதுகாப்பான இயக்கம், கடல் வழித்தடங்களின் நிலைத்தன்மை போன்ற விஷயங்கள் விவாதிக்கப்பட்டுள்ளன. இதன் பின்னணியில்தான் இந்தியா திடீரென தனது போர்க்கப்பல்களின் தளமாற்றத்தை அதிகரித்துள்ளது. இந்த முழு நிகழ்வில் ரஷ்யாவின் பெயரும் தொடர்ந்து வெளியாக தொடங்கியுள்ளது. மாஸ்கோ நீண்ட காலமாக இந்த பிராந்தியத்தில் தனது மூலோபாய இருப்பை வலுப்படுத்த முயற்சி செய்து வருகிறது. சாபஹாருடன் தொடர்புடைய கடல் வழித்தடங்களில் ரஷ்யாவிற்கும் நீண்ட கால ஆர்வம் உள்ளது. சில சர்வதேச ஆய்வாளர்கள் கூறுவது என்னவென்றால், இந்தியா, ரஷ்யா, ஈரான் ஆகிய 3 நாடுகளுக்கிடையிலான ஒத்துழைப்பு அதிகரித்தால் அது அமெரிக்காவின் கடல்சார் மூலோபாயத்திற்கு ஒரு பெரிய சவாலாக மாறலாம். இதற்கிடையில் அமெரிக்காவும் தன் பதிலடி நகர்வை தாமதிக்கவில்லை. அரபிக்கடலை நோக்கி மேலும் ஒரு பெரிய போர்க்கப்பலை அனுப்பியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அந்த கப்பலில் அதிநவீன ஏவுகணை அமைப்புகளும் போர் விமானங்களும் உள்ளன. அதன் முக்கிய நோக்கம் அந்த பகுதியில் அமெரிக்காவின் இருப்பை மேலும் வலுப்படுத்துவதாக கூறப்படுகிறது. இந்த தளமாற்றம் முழுமையாக செயல்பாட்டில் சேர்ந்துவிட்டால் ஓமன் வளைகுடா மற்றும் அரபிக்கடல் பகுதியில் அமெரிக்க போர்க்கப்பல்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரிக்கும். இதனால் சர்வதேச பாதுகாப்பு நிபுணர்கள் இந்த நிலையை மிகவும் உணர்திறன் வாய்ந்ததாக மதிப்பிடுகின்றனர். காரணம், ஒரே கடற்பகுதியில் பல பெரிய சக்திகளின் போர்க்கப்பல்கள் இருக்கின்றன. இத்தகைய சூழலில் சிறிய தவறும் பெரிய விளைவுகளை கொடுக்கலாம். இதற்கிடையில் இந்தியா இன்னொரு முக்கியமான நடவடிக்கையை எடுத்துள்ளது. பாதுகாப்பு வட்டாரங்களின்படி இந்திய கடற்படை தனது சில போர்க்கப்பல்களை நேரடியாக இந்திய சரக்குகள் சாபஹார் நோக்கி செல்லும் கடல் பாதையில் தளமாற்றம் செய்துள்ளது. அவற்றின் பணி வணிக கப்பல்களுக்கு பாதுகாப்பு வழங்குவது மற்றும் எந்தவொரு அச்சுறுத்தலில் இருந்தும் அவற்றை காக்குவது. இந்தியா இப்போது இந்த விஷயத்தை வெறும் இராஜதந்திர கண்ணோட்டத்தில் மட்டுமல்லாமல் தெளிவான இராணுவ மற்றும் மூலோபாய பார்வையிலும் பார்க்கிறது என்பதையே இது காட்டுகிறது. இதனால் சர்வதேச ஊடகங்கள் இந்தியாவின் இந்த நடவடிக்கையை வலுவான பதிலடி என்று விவரிக்க தொடங்கியுள்ளன. இந்த முழு சூழ்நிலையில் மிகப்பெரிய கேள்வி என்னவென்றால், அடுத்து என்ன நடக்கும் என்பது. இது வெறும் கடற்படை சக்தி வெளிப்பாடு மட்டுமா அல்லது ஒரு பெரிய மோதலுக்கான முன்னுரைதானா? நிபுணர்கள் கூறுவதாவது, தற்போதைக்கு அனைத்து நாடுகளும் மிகுந்த கவனத்துடன் செயல்படுகின்றன. ஆனால் நிலைமை வேகமாக மாறக்கூடும். இந்த நேரத்தில் அரபிக்கடலில் நடக்கும் ஒவ்வொரு செயல்பாடும் உலகத்தின் தீவிர கவனத்தில் உள்ளது. ஒவ்வொரு கப்பலின் நகர்வும், ஒவ்வொரு ரேடார் சிக்னலும், ஒவ்வொரு அரசியல் அறிக்கையும், ஒவ்வொரு உளவு தகவலும் தனித்தனியாக ஆய்வு செய்யப்படுகிறது. டெல்லியின் மூலோபாய வட்டாரங்களில் இருந்து ஒரு தெளிவான செய்தி வெளிவந்துள்ளது. இந்தியா தனது நலன்களை பாதுகாக்க எந்த அழுத்தத்திற்கும் பின்னடையாது. சாபஹார் துறைமுகமும் அதனுடன் தொடர்புடைய கடல் வழித்தடங்களும் இந்தியாவின் நீண்ட கால திட்டத்தின் முக்கிய அங்கமாகும். அவற்றின் பாதுகாப்பு புது டெல்லியின் முன்னுரிமை. அதனால் இந்திய கடற்படைக்கு முழுமையான தயார் நிலையில் இருக்க உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது. தேவைப்பட்டால் கூடுதல் கப்பல்களும் விமானங்களும் அனுப்பப்படலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் வாஷிங்டனிலிருந்து வந்த தகவல் இந்த முழு சூழ்நிலையை இன்னும் கடுமையாக்கியுள்ளது. அமெரிக்க பாதுகாப்புத்துறை வட்டாரங்களின் தகவலின்படி அரபிக்கடலில் நிலைமையை தொடர்ந்து கண்காணிக்க பென்டகன் தனது பல கண்காணிப்பு செயற்கைக்கோள்களை செயல்படுத்தியுள்ளது. அமெரிக்க கடற்படையின் கட்டளை மையத்தில் இந்த பகுதியின் நடவடிக்கைகள் நேரடியாக கண்காணிக்கப்படுகின்றன. காரணம், இப்போது அங்கே ஈரான் மட்டுமல்ல, இந்திய கடற்படையும் பெருமளவில் உள்ளது. இந்த நிலை அமெரிக்காவிற்கு மிகவும் நுணுக்கமானதாக மாறியுள்ளது. இந்தியா அமெரிக்காவின் முக்கியமான மூலோபாய கூட்டாளிகளில் ஒன்றாக இருந்தாலும் சாபஹார் தொடர்பாக இரு நாடுகளின் நலன்கள் ஒரே பாதையில் இல்லை. அதனால் வாஷிங்டன் மிகவும் கவனமாகத்தான் நகர்கிறது. மறுபுறம் டெல்லியிலும் நடவடிக்கைகள் வேகமடைந்துள்ளன. தேசிய பாதுகாப்பு அமைப்புகள் கடல்சார் நிலைமையை மணிக்கணக்கில் ஆய்வு செய்து வருகின்றன. இந்திய வணிக கப்பல்களின் பாதுகாப்பு எந்த சூழ்நிலையிலும் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று கடற்படைக்கு தெளிவான உத்தரவுகள் வழங்கப்பட்டுள்ளன. இதனால் சாபஹார் நோக்கி செல்லும் சரக்கு கப்பல்களுக்கு இந்திய கடற்படை நேரடி பாதுகாப்பு வழங்க தொடங்கியுள்ளது. எந்த இந்திய அல்லது கூட்டணி நாட்டின் வணிக கப்பலும் இந்த பாதையில் செல்லும் போது
அதைச் சுற்றி இந்திய போர்க்கப்பல்கள் பாதுகாப்பு வளையம் அமைக்கின்றன. இந்த உத்தி உலகின் பல கடல் பகுதிகளில் முன்பும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் அரபிக்கடலில் இத்தகைய அளவில் அதன் நடைமுறை அரிதாகவே காணப்பட்டுள்ளது. அதனால் சர்வதேச ஆய்வாளர்கள் இதை இந்தியாவின் மிக தெளிவான மற்றும் நேரடி மூலோபாய பதிலாக கருதுகின்றனர். இதற்கிடையில் மற்றொரு முக்கியமான தகவல் வெளியாகியுள்ளது. ஓமன் வளைகுடா அருகே ஒரு பெரிய விமானம் தாங்கி போர்க்கப்பலின் இயக்கம் பதிவாகியுள்ளது. அது வேகமாக இந்த பகுதியை நோக்கி நகர்கிறது. அந்த கப்பல் அமெரிக்க கடற்படையின் அதிநவீன போர்க்கப்பல் என்று கூறப்படுகிறது. அதனுடன் பல டஜன் போர் விமானங்களும் ஏவுகணை அமைப்புகளும் உள்ளன. அதன் இருப்பிடம் வெளிவந்தவுடனே உலகளாவிய ஊடகங்களில் ஒரு பெரிய விவாதம் தொடங்கியது. அமெரிக்கா இப்பகுதியில் தனது இராணுவ இருப்பை மேலும் வலுப்படுத்தப் போகிறதா என்ற கேள்வி எழுந்தது. அது முழுமையாக செயல்பாட்டில் சேர்ந்துவிட்டால் அரபிக்கடல் மற்றும் ஓமன் வளைகுடாவில் அமெரிக்க கடற்படையின் வலிமை பல மடங்கு உயரும். ஆனால் இதற்கிடையில் இந்தியாவும் தனது மூலோபாயத்தை மேலும் தெளிவுபடுத்தியுள்ளது. இந்திய கடற்படை வட்டாரங்களின்படி அரபிக்கடலில் உள்ள இந்திய கப்பல்கள் அனைத்தும் ஒரு சிறப்பு செயல்பாட்டு வலையமைப்பின் மூலம் ஒன்றுடன் ஒன்று இணைக்கப்பட்டுள்ளன. அதனால் ஒரு கப்பலின் நிலை, இயக்கம், அபாயம், தொடர்பு, கண்காணிப்பு, தகவல் ஆகியவை உடனடியாக மற்ற கப்பல்களுக்கும் பகிரப்படுகின்றன. எந்த கப்பலின் அருகிலும் சந்தேகத்திற்கிடமான நகர்வு கண்டறியப்பட்டாலும் முழு கடற்படையும் உடனடியாக பதிலளிக்க தயாராக இருக்கும் வகையில் இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. இதுவே அல்லாமல் இந்திய விமானப்படையின் நீண்ட தூர கடல்சார் கண்காணிப்பு விமானங்களும் இந்த செயல்பாட்டில் இணைக்கப்பட்டுள்ளன. இவ்விமானங்கள் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரம் கடல் மீது பறந்து கப்பல்களின் நகர்வுகளை பதிவு செய்யும் திறன் கொண்டவை. இந்த அனைத்து வளர்ச்சிகளுக்கும் நடுவில் இன்னொரு தகவல் சர்வதேச பாதுகாப்பு அமைப்புகளின் கவலையை அதிகரித்துள்ளது. இந்திய பெருங்கடலில் சீனாவின் கடல் நடவடிக்கைகள் திடீரென அதிகரித்துள்ளன. பல நாடுகள் நம்புவதாவது, சீனா இந்த முழு நெருக்கடியையும் மிக நெருக்கமாக கவனித்து வருகிறது. பெய்ஜிங் நீண்ட காலமாக இந்திய பெருங்கடல் பகுதியில் தனது இருப்பை அதிகரிக்க முயற்சி செய்து வருகிறது. இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையிலான கடல்சார் பதற்றம் வெளிப்படையாக தெரியும். இந்நேரத்தில் சீனாவிற்கு இந்த சூழல் ஒரு முக்கியமான வாய்ப்பாக இருக்கலாம். இதனால்தான் இந்திய பாதுகாப்பு அமைப்புகள் இந்த மாற்றங்களை மிக தீவிரமாக கண்காணிக்கின்றன. புது டெல்லியின் மூலோபாய வட்டாரங்களில் இப்போது ஒரு புதிய விவாதம் எழுந்துள்ளது. இந்த நெருக்கடியின் நேரத்தில் சீனா ஏதேனும் ஆக்கிரமிப்பு நகர்வை முயன்றால் இந்தியா இரட்டை சவாலை சந்திக்க வேண்டியிருக்கும். ஒருபுறம் அமெரிக்காவுடனான கடல்சார் பதற்றம், மறுபுறம் சீனாவின் சாத்தியமான செயல்பாடுகள். இருப்பினும் இந்திய கடற்படை அதிகாரிகள் கூறுவது என்னவென்றால், தற்போதைக்கு நிலைமை கட்டுப்பாட்டில் உள்ளது. ஒவ்வொரு நகர்வும் தீவிரமாக கண்காணிக்கப்படுகிறது. ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக உள்ளது. கடலில் உள்ள ஒவ்வொரு கப்பலும் இப்போது ஒரு பெரிய மூலோபாய விளையாட்டின் அங்கமாக மாறியுள்ளது. இதற்கிடையில் ரஷ்யாவின் பெயரும் தொடர்ந்து இந்த நிகழ்வில் இடம்பெற்று வருகிறது. மாஸ்கோ நீண்ட காலமாக இந்தியா மற்றும் ஈரானுடன் மூலோபாய ஒத்துழைப்பை வலுப்படுத்த முயற்சி செய்து வருகிறது. சாபஹார் தொடர்பான வர்த்தக வழித்தடங்களிலும் ரஷ்யாவுக்கு ஆர்வம் இருந்து வருகிறது. சில சர்வதேச அறிக்கைகள் கடல் வழித்தடங்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய இந்தியா மற்றும் ஈரானுடன் உளவு தகவல் பகிர்வை ரஷ்யா முன்மொழிந்துள்ளதாக கூறுகின்றன. இது நடைமுறைக்கு வந்தால் பிராந்திய அதிகார சமநிலையில் ஒரு புதிய அத்தியாயம் திறக்கப்படலாம். ஏனெனில் இது அமெரிக்காவின் கடல்சார் திட்டங்களுக்கு நேரடி தாக்கத்தை உருவாக்கும். அரபிக்கடலின் தற்போதைய நிலையை புரிந்து கொள்ள இந்த பகுதியின் முக்கியத்துவத்தை அறிவதும் அவசியம். உலகின் மிகவும் பரபரப்பான கடல்சார் வர்த்தக பாதைகளில் பலவும் இந்த பகுதி வழியாக செல்கின்றன. எண்ணெய், எரிவாயு, தொழில்துறை பொருட்கள், உற்பத்தி பொருட்கள், மூலப்பொருட்கள் என பல முக்கிய சரக்குகளை ஏற்றிச் செல்லும் கப்பல்கள் தினமும் இந்த பாதையில் பயணம் செய்கின்றன. இங்கு எந்த வகையான பதற்றமும் அதிகரித்தால் அது பிராந்திய அரசியலை மட்டும் அல்லாமல் உலகளாவிய பொருளாதாரத்தையும் பாதிக்கும். அதனால்தான் உலகின் கண்கள் இப்போது இந்த கடல் பகுதியின் மீது பதிந்துள்ளன. இந்தியாவின் சமீபத்திய மூலோபாய நகர்வு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துகிறது. புதுதில்லி இப்போது ஒரு கடல்சார் சக்தியாக தனது பங்கை வெளிப்படையாக ஆற்ற தயாராக உள்ளது. இந்திய கடற்படை கடந்த சில ஆண்டுகளில் தனது திறனை மிக வேகமாக அதிகரித்துள்ளது. இன்று அது இந்திய பெருங்கடல் பகுதியில் ஒரு வலிமையான படையாக வளர்ந்து வருகிறது. அரபிக்கடலில் இப்போது நடைபெறும் தளமாற்றம் அதற்கே ஒரு நேரடி எடுத்துக்காட்டு. இந்திய கப்பல்கள் வணிக கப்பல்களை பாதுகாப்பதோடு மட்டுமல்லாமல் முழு கடற்பகுதியிலும் தொடர் கண்காணிப்பையும் பராமரித்து வருகின்றன. மறுபுறம் அமெரிக்காவும் தன் இராணுவ இருப்பை வெளிப்படுத்த தயங்கவில்லை. அமெரிக்க போர்க்கப்பல்களின் இருப்பு வாஷிங்டன் இந்த பகுதியை தனது மூலோபாய முன்னுரிமை பட்டியலில் வைத்திருக்கிறது என்பதை காட்டுகிறது. ஆனால் இப்போது நிலைமைகள் மாறிவிட்டன. காரணம், இந்தியாவும் தனது நலன்களை பாதுகாக்க அதே அளவிலான உறுதியுடன் களத்தில் இறங்கியுள்ளது. இதனால் அரபிக்கடலில் உருவாகும் இந்த நெருக்கடி மெதுவாக ஒரு பெரிய உலகளாவிய சக்தி சமநிலையின் கதையாக மாறுகிறது. கடல்மேல் கப்பல்கள் அமைதியாக நகர்ந்தாலும் அவற்றின் பின்னால் நடைபெறும் மூலோபாய போட்டி மிகவும் சிக்கலானது.
ஒவ்வொரு நாடும் தனது நகர்வை மிக துல்லியமாக கணக்கிட்டு செய்கிறது. ஒவ்வொரு நடவடிக்கைக்கும் நீண்டகால தாக்கம் இருக்கக்கூடும். இந்தியாவின் சமீபத்திய செயல்பாடு ஒரு தெளிவான செய்தியை அளிக்கிறது. புது தில்லி இனி தனது கடல்சார் நலன்கள் மீது வரக்கூடிய எந்த அழுத்தத்திற்கும் தலைகுனிய தயாராக இல்லை. அதனால்தான் வரும் நாட்களில் அரபிக்கடலில் இருந்து இன்னும் பெரிய செய்திகள் வெளியாகலாம். இந்த கடல்சார் பதற்றத்தின் கதை இங்கே முடிவடையவில்லை. அது ஒவ்வொரு மணி நேரமும் புதிய திருப்பத்தை நோக்கி செல்கிறது. இந்த நேரத்தில் அரபிக்கடலில் இருந்து வெளிவரும் செய்தி உலகளாவிய மூலோபாய வட்டாரங்களில் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய கடற்படை திடீரென தனது கடல்சார் தளமாற்றத்தை இன்னும் வலுப்படுத்தியுள்ளது. இது இப்போது தெளிவாக தெரிகிறது. இந்தியா வெறும் கண்காணிப்பில் மட்டுப்பட விரும்பவில்லை. மாறாக முழு கடற்பகுதியிலும் தனது உறுதியான இருப்பை தெளிவாக காட்ட நினைக்கிறது. கொச்சி, கார்வார், மும்பை கடற்படை தளங்களில் இருந்து புறப்பட்ட பல போர்க்கப்பல்கள் இப்போது ஓமன் வளைகுடாவுக்கு நேரடியாக செல்லும் கடல் பாதையை சுற்றி செயலில் உள்ளன. இதுவே சாபஹார் நோக்கி செல்லும் பெரும்பாலான கப்பல்கள் பயணிக்கும் பாதை. கடந்த ஒரு நாளுக்குள் இந்திய கடற்படையின் பல கப்பல்கள் ஒரு திட்டமிட்ட தூர இடைவெளியில் தளமாற்றம் செய்யப்பட்டுள்ளன. இதனால் முழு கடற்பகுதியும் ஒரு பாதுகாப்பு வலையமைப்பின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளது. சர்வதேச கடல்சார் கண்காணிப்பு அமைப்புகளில் இந்த கப்பல்களின் நகர்வுகள் தெளிவாக பதிவாகின்றன. அதனால் உலக ஊடகங்கள் இதை இந்தியாவின் முக்கியமான மூலோபாய நகர்வாக கருதுகின்றன. இதற்கிடையில் வாஷிங்டனில் இருந்து வந்த செய்தி இந்த சூழலை இன்னும் கடுமையாக்கியுள்ளது. அமெரிக்க கடற்படையின் கட்டளை மையம் அரபிக்கடல் மற்றும் ஓமன் வளைகுடாவில் நடைபெறும் ஒவ்வொரு நடவடிக்கையையும் கண்காணிக்க கூடுதல் கண்காணிப்பு விமானங்களையும் செயற்கைக்கோள் அமைப்புகளையும் செயல்படுத்தியுள்ளது. பாதுகாப்பு அதிகாரிகளின் கூற்றுப்படி இந்த பகுதியில் கப்பல்களின் எண்ணிக்கை வேகமாக அதிகரிக்கிறது. ஒவ்வொரு நாடும் தனது நிலையை வலுப்படுத்த முற்படுகிறது. இதனால்தான் பென்டகன் தனது இராணுவ ஆய்வாளர்களுக்கு இந்தியாவின் தளமாற்றம் மற்றும் அதன் மூலோபாயத்தை தொடர்ந்து ஆய்வு செய்ய உத்தரவிட்டுள்ளது. இந்தியாவின் செயல்பாடு தனது வர்த்தக நலன்களை காக்க மட்டுமா அல்லது அதன் பின்னால் இன்னும் பரந்த திட்டமா என்று அமெரிக்கா ஆராய்கிறது. ஆனால் இதற்கிடையில் மற்றொரு தகவல் இந்த நெருக்கடியை புதிய பாதைக்கு இட்டுச் சென்றுள்ளது. இந்திய பெருங்கடலின் வடக்கு பகுதியில் ரஷ்ய கடற்படையின் ஒரு பெரிய போர்க்கப்பலின் செயல்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக பாரசீக வளைகுடாவை சுற்றியிருந்த அந்த கப்பல் இப்போது மெதுவாக அரபிக்கடலை நோக்கி நகர்கிறது. அதன் இருப்பிடம் வெளியானதும் பல ஆய்வாளர்கள் அதை இந்தியா மற்றும் ரஷ்யாவின் வளர்ந்து வரும் மூலோபாய ஒத்துழைப்புடன் இணைத்து பார்க்க தொடங்கினர். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஏதும் வெளியாகவில்லை என்றாலும் மாஸ்கோ இந்த முழு நெருக்கடியையும் மிகவும் நெருக்கமாக கண்காணிக்கிறது என்பது மட்டும் தெளிவாகிறது. இப்பகுதியில் அதிகார சமநிலை முழுமையாக அமெரிக்காவுக்கு ஆதரவாக செல்வதை அது விரும்பவில்லை. தற்போது அரபிக்கடலில் நடைபெறும் அனைத்து நடவடிக்கைகளும் வெறும் கடல்சார் ரோந்து பணியாக மட்டும் இல்லை, அது ஒரு பெரிய மூலோபாய விளையாட்டின் ஒரு பகுதியாக மாறியுள்ளது. இந்திய கடற்படை கப்பல்கள் கடல் வழித்தடங்களில் தொடர்ந்து ரோந்து செய்து வணிக கப்பல்களுக்கு பாதுகாப்பு வழங்கி வருகின்றன. சாபஹார் நோக்கி செல்லும் பல கப்பல்கள் இந்தியாவிற்கும் மற்ற கூட்டணி நாடுகளுக்கும் முக்கியமான வர்த்தக பிணைப்பாக உள்ளன. அவற்றின் இயக்கம் பாதிக்கப்பட்டால் அது முழு பிராந்தியத்தின் பொருளாதாரத்தையும் பாதிக்கும். இதனால் இந்தியா இந்த விஷயத்தில் தெளிவான நிலைப்பாட்டை எடுத்துள்ளது. கடல்சார் பாதுகாப்பு இப்போது அதன் முதன்மை முன்னுரிமையாக மாறியுள்ளது. மறுபுறம் அமெரிக்காவும் பின்வாங்கும் நிலையில் இல்லை. ஓமன் வளைகுடாவை சுற்றி அமெரிக்க கடற்படையின் பல கப்பல்கள் ஏற்கனவே தளமாற்றம் செய்யப்பட்டுள்ளன. அவற்றிற்கு கூடுதல் ஆதரவுகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. அமெரிக்க பாதுகாப்பு அதிகாரிகள் கூறுவது பிராந்தியத்தில் நிலைத்தன்மையை உறுதி செய்வதே தங்களின் நோக்கம் என்பதாகும். ஆனால் பல சர்வதேச ஆய்வாளர்கள் இதை சக்தி வெளிப்பாடு என்று மதிப்பிடுகின்றனர். இந்த பகுதியில் கப்பல்களின் எண்ணிக்கை இவ்வாறு தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே சென்றால் நிலைமை மிகவும் நுணுக்கமானதாக மாறும். ஏனெனில் எந்த சிறிய சம்பவமும் மிக பெரிய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும். டெல்லியின் மூலோபாய வட்டாரங்களிலும் இதை எப்படி கையாள வேண்டும் என்பது குறித்து தீவிர ஆலோசனைகள் நடைபெறுகின்றன. ஒருபுறம் இந்தியாவிற்கு அமெரிக்காவுடன் வலுவான உறவுகள் உள்ளன. மறுபுறம் சாபஹார் மற்றும் அதனுடன் தொடர்புடைய வர்த்தக வழித்தடங்கள் இந்தியாவின் நீண்டகால திட்டத்தின் ஓர் அத்தியாவசிய பகுதி. இதனால் இந்தியா தற்போது சமநிலையுடன் இருந்தாலும் உறுதியான நிலைப்பாட்டை எடுத்துள்ளது. இந்திய கடற்படை தளமாற்றம் புது தில்லி தனது நலன்களை பாதுகாக்க தயாராக இருப்பதை காட்டுகிறது. அதே நேரத்தில் தேவையற்ற மோதலை தவிர்க்கும் முயற்சியையும் இந்தியா மேற்கொள்கிறது. இந்த முழு நெருக்கடியின் மையத்தில் மிக முக்கியமான கேள்வி என்னவென்றால், அடுத்த நாட்களில் என்ன நடக்கும் என்பது. இது கடல்சார் சக்தி வெளிப்பாடாக மட்டும் முடிவடையுமா அல்லது ஒரு பெரிய மோதலின் வடிவத்தை எடுக்குமா? நிபுணர்கள் கூறுவது தற்போதைக்கு அனைத்து நாடுகளும் மிகுந்த கவனத்துடன் நகர்கின்றன. ஆனால் நிலைமை மிக வேகமாக மாறக்கூடும். அரபிக்கடலில் உள்ள ஒவ்வொரு கப்பலும், ஒவ்வொரு விமானமும், ஒவ்வொரு கண்காணிப்பு அமைப்பும் இப்போது இந்த மூலோபாய விளையாட்டின் அங்கமாக உள்ளது. இந்தியாவின் சமீபத்திய நடவடிக்கை ஒரு விஷயத்தை வெளிப்படையாக சொல்கிறது.
இந்திய பெருங்கடல் பகுதியில் அதன் பங்கு தொடர்ந்து உயர்ந்து கொண்டிருக்கிறது. கடந்த சில ஆண்டுகளில் இந்திய கடற்படை தனது திறனை பெரிதும் வளர்த்துள்ளது. இப்போது அது பிராந்திய பாதுகாப்பு கட்டமைப்பில் முக்கியமான பங்கு வகிக்கிறது. அரபிக்கடலில் இப்போது நடக்கும் தளமாற்றம் அந்த வளர்ச்சிக்கு நேரடி சான்று. இந்திய கப்பல்கள் கடல் வழித்தடங்களை பாதுகாப்பதோடு மட்டுமல்லாமல் முழு கடற்பகுதியிலும் வலுவான கண்காணிப்பு வலையையும் பராமரித்து வருகின்றன. மறுபுறம் உலகளாவிய சந்தைகள் மற்றும் எரிசக்தி விநியோகம் சார்ந்த நிபுணர்களும் இந்த நிலையை நெருக்கமாக கவனித்து வருகின்றனர். காரணம் தெளிவாக உள்ளது. இந்த பகுதியில் பதற்றம் அதிகரித்தால் அது எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகத்தில் நேரடி பாதிப்பை உண்டாக்கும். உலகின் பெரிய பகுதி தனது எரிசக்தி தேவைகளுக்கு இந்த கடற்பாதையை சார்ந்துள்ளது. அதனால்தான் சர்வதேச சமூகம் இந்த நெருக்கடிக்கு அமைதியான தீர்வு கிடைக்குமா என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறது. ஆனால் தற்போதைக்கு அரபிக்கடலின் அலைகள் மீது நடக்கும் இந்த மூலோபாய போட்டி ஒவ்வொரு மணி நேரமும் இன்னும் சிக்கலாகிக் கொண்டே செல்கிறது. இந்தியா, அமெரிக்கா, ரஷ்யா, சீனா போன்ற பெரிய சக்திகள் ஒரே பிராந்தியத்தில் இருப்பதால் இந்த பகுதி இப்போது உலகளாவிய அதிகார சமநிலையின் மையமாக மாறியுள்ளது. வரவிருக்கும் நாட்களில் இங்கிருந்து வரும் ஒவ்வொரு செய்தியும் பிராந்திய அரசியலை மட்டுமல்ல, உலகளாவிய மூலோபாய சமன்பாட்டையும் பாதிக்கக்கூடும். அதனால்தான் இந்த அரபிக்கடல் நெருக்கடி இப்போது வெறும் கடல் சம்பவம் அல்ல, இது வரவிருக்கும் உலக அரசியல் அமைப்பின் ஒரு சோதனை பகுதி போல மாறியுள்ளது. உங்களுக்கு வேண்டுமென்றால் இந்த அதே ஹிந்தி ஸ்கிரிப்டின் அடுத்த பகுதியையும் இதே மாதிரி முழு நீள சிம்பிள் தமிழ் வார்த்தைக்கு வார்த்தை ஓட்டத்தில் தொடர்ச்சியாக மாற்றித் தருகிறேன்.